அம்மாவிற்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம எலெக்ஷனில் சொன்னது நம்ம தோற்று விட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம தோக்கலை என்பது தான் உண்மை. இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம தோக்கலை, இன்னும் எதனால் இப்படி இது நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம வீடியோ வெளியிடுறோம். விஜய் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அடுத்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல அரசியலுடைய தந்திரம், அரசியல்னா என்ன? அனுபவம். அந்த அனுபவம் என்றது தான் உலகத்தில் பெரிய ஒரு சாதனையை பண்ணியது கலைஞருக்கு, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும். எப்படி பயணம் செய்யணும் அரசியல்ன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியலில் அப்போது கலைஞரே இருக்க சொல்ல கட்சியை காப்பாற்றணும்னா யார் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க மேலே அவங்க கூட பயணம் செய்தாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் அரசியலே. அரசியல்ன்றது ஒரு குடும்பம். அப்போ விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்குன்னா அவருடைய கொள்கை எதிரியாக இருக்கலாம் பிஜேபி. ஆனால் பிஜேபி என்னன்றனா ஒரு மெஜாரிட்டியாக 10 ஆண்டுகளாக ஜெயலலிதா இறந்த பிறகு இதுவரைக்கும் அவரால் அந்த எந்த ஒரு மாநிலத்திலையும் அவரால் யாருமே ஒன்றுமே பண்ண முடியல. அவருடைய ஆட்சி தான் நடக்குது. முக்கால்வாசி அவருடைய ஆட்சி நடக்குது எல்லா மாநிலத்திலையுமே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கணும் எப்படியாவதுன்னு அவருடைய கொள்கை. அப்படி இருக்க சொல்ல நீ ஜெயிச்ச உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் விஜய்ன்னு சொன்னால், உடனே ஆலோசனை பண்ணி யார் கூட போனால் நம்ம ஆட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கணும். யோசனை பண்ணி அப்போ கேட்கணும், கூப்பிட்டு யாரை மொத்த ஆலயம் உள்ள முக்கியமான நண்பர்களை கூப்பிட்டு. ஆதர்ஜினா இருக்கிறாரு, செங்கோட்டி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருடைய இன்னொருத்தர் இருக்கிறாரு. இப்படி ஒரு 4-5 பேர் முக்கியமான தலைவராக சுற்றி இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றணும், என்ன பண்ணலாம்? நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனால் 10 சீட்டு குறையுது. எப்படி இது ஆட்சி பண்ணலான்னா பிரதமரால் மட்டும்தான் முடியும், வேறு வழியே கிடையாது. நம்ம இந்த வருஷம் 5 வருஷம் ஆட்சி பண்ணனா பிரதமரை வச்சு ஆட்சி பண்ணோம்னா அடுத்த வாட்டி எம்பி எலெக்ஷன் போதும் மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம்னா இதுமாரி சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு வழி கிடையாது. பிஜேபியால் தான் நம்ம நாட்டையை காப்பாற்ற முடிஞ்சுது. அதனால் நான் பிஜேபியோட கூட்டணி போயிட்டேன். எம்பி எலெக்ஷனும் அவரும் கூட்டணி தான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு ஆட்சியை காப்பாற்றிருக்கணும். ஆனால் விஜயுடைய அரசியல் தெரியாததுனால இவருடைய இவ்வளோ பெரிய பதவி இன்ன வரைக்கும் அவர் பதவி ஏற்றுக்கணும், பதவி ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. இரண்டாவது ஒன்று நம்ம பிரதமருக்கு, நம்ம முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மாணவர்களுடைய புரட்சி எத்தனையோ பெண்கள் விஜய் மேலே பைத்தியமாக மாறி இருக்கிறாங்க. எத்தனையோ மாணவர்கள் பைத்தியமாக மாறிடுறாங்க. இது எப்படின்னா ஜல்லிக்கட்டு ஒரு புரட்சி நடந்த மாரியா ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஜல்லிக்கட்டில் உயிர் சேதங்களும் அது மாரியா எலெக்ஷன் வராதுக்கு முன்னே 50 பேர் உயிர் சேதங்கள் நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம பார்த்துருக்குறோம். இவர் ஆட்சி இவர் சாதா முதலமைச்சராக வரத்துக்கு வரல. உடனே ஒரு 50 பேர் மக்கள் இறந்த பிறகு தான் இவர் இவ்வளோ பெரிய வெற்றியை அவர் கொடுத்துருக்குறாங்க. இது உண்மை. ஆனால் இவர் முதலமைச்சர் ஆகலைன்னா எத்தனுடைய பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. எத்தனை மாணவர்கள் என்ன ஆகுன்றது தெரியாது. எவ்வளோ போராட்ட புரட்சிகள் நடக்குன்றது தெரியாது. இந்த அவமானம்லாம் யாருக்குன்னா நம்ம பாரத பிரதமருக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டாலின் முதலமைச்சராக முன்னால் இருந்தவருக்கு தான் இந்த அவமானங்கள்லாம் நடக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்டானா, இவர் முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லாமல் போனாலும் முதலமைச்சரும் பிரதமரை நினைச்சால் அவரை நாளைக்கே முதலமைச்சராக ஆக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் அதிமுகவும் டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி பண்ணோம் அப்படின்னு யாருமே கனவு காணாதீங்க. ஏன் கனவு காணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, டிஎம்கே அவரை தரக்குறையான வேலைகளை செய்யாது. முதலமைச்சர் தரக்குறையான வேலைகளை செய்ய மாட்டார். அப்படியாப்பட்ட மனுஷன் அவர் கிடையாது. அவருடைய பேச்சாற்றல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணும்போது ஸ்டாலின்
ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட விஜயை வந்து தவறாக சித்தரிக்கல. அதே மாதிரி எடப்பாடியும் அதிகமான வார்த்தை, எல்லோரையும் ஒரு அதிகமான புரட்சிகள், ஒரு தேவையில்லாத பேச்சுகள், இதுமாரியெல்லாம் ஒரு வதந்தியான பிரச்சனைகள்லாம் அவர் பேசாமல் அமைதியான முறையிலேயே ஒரு நல்ல முறையிலேயே மக்களிடம் பேசி பேசி இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்தார். இவ்வளோ பெரிய 2வது இடத்துல ஜெயிச்சதுக்கு வாய்ப்பே இது அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமை, அவருடைய செயல்பாடு தான். அதனால் டிஎம்கவும் அதிமுக ஒன்று சேர்ந்து விஜயை அழிச்சிடும்ன்றத யாரும் கணக்கானாதீங்க. அவர் காலையிலேயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னொரு 6 மாதம் விஜய் ஆட்சி பண்ணட்டும், எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் உலகத்தில். நான் வந்து தோல்வியை சந்தித்தவன், இந்த உலகத்தில் வந்து தோல்வியை நான் சந்தித்தவன். இதெல்லாம் தோல்விக்கெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்காவிட்டாலும் மக்கள் பணியை நான் செய்வேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவரை நீங்கள் முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும்னா நம்ம பாரத தாயால் மட்டும்தான் முடியும். ஏன்னா என் வீடியோவில் சொல்லிட்டேன், விஜய் என்ன மீறி முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரியாகவும் அவர் முதலமைச்சர் ஆக முடியல இன்ன வரைக்குமே. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பாரத தாய்க்கு. என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, அம்மா அவர் முதலமைச்சர் ஆக முடியாது நீ பண்ணிட்ட, என்னுடைய பெருமையை நீ நிலைநாட்டிட்ட. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னுடைய வெற்றி நீ தான், இது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். இவர் வந்து முதலமைச்சர் ஆக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து 50 பேரை 60 பேரை விஜய் கொண்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு தமிழ்நாடு ஒரு போர்க்களமாக நீ ஆக்கி புரட்சி பண்ணாத அப்படின்றதான் பாரத தாய்க்கு சொல்கிறேன். 2வது இன்னொன்று சொல்கிறேன், இவரால் மக்கள் திடீர் இறந்தாங்கன்னா யாரால் இப்போ இறந்தாங்கன்னு இனிமேல்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று திமுகவில் தான் இறந்தாங்க அப்படின்றத இனிமேல் சொல்லுவாங்க, பிஜேபியால் தான் இவ்வளோ மக்கள் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கெட்ட பேர் நம்ம இவ்வளோ நாள் கட்டி காத்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால் இயற்கை இவருக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றது பாரத தாய் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு வழி செய்வாங்க. அதனால் வந்து இவரை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். அந்த முதலமைச்சர் ஆகிற தகுதி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பாரத தாய்கிட்ட. 2வது ஆதிசக்தி கீழே மதுரை மீனாட்சி, அதுக்கப்புறம் நீதி தேவதை. இந்த 4 பெண்ணும் தான் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இந்த 4 பெண்ணும் அது கீழே அந்த 4 பெண்ணும் யார் ரூபமாக வர்றாங்கன்னா, அம்மா, பொண்ணு, பேத்தி, விதவி பெண். இந்த 4ம் அது ஒரு 4 8. இந்த 8 அம்சம் மகாவிஷ்ணு அம்சத்தில் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாரு விஜய். இதனால் வந்து இது வந்து ஒரு போர்க்களமாக தான் ஆட்சி இருக்கும். இந்த மாதிரி வந்து போர்க்களமான ஆட்சி இருக்கும். 12ஆம் நம்பர், 12என்ற ஒரு நம்பரில் தான் நம்ம சூரியன், 12 நம்பர்லாம் இன்னும் 12 மணி தான் சூரியன் சுதந்திரமே நம்மளுக்கு வாங்கினாங்க. நைட்டு 12 மணிக்கு தான். அந்த 12ல் தான் எம்ஜிஆர் இறந்தார், பெரியார் இறந்தார், ஜெயலலிதா இறந்தாங்க. 3 பேருமே 12ஆம் மாதம் தான் இறந்துருக்கிறாங்க. இப்போ அதே 12 தான் துர்கா ஸ்டாலின் கிட்ட இருக்கிறது. அங்கேயும் செத்து போச்சு. 4வது 12 செத்து போச்சு. 5வது 12 எடப்பாடி, அந்த 12ம் செத்து போச்சு. எம்ஜிஆர் ஒரு 12, அந்த 12ம் செத்து போச்சு. 6 12 நம்ம தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கு. 6 அறிவு நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதனால் இந்த அழிவை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. 2வது இன்னொன்று சொல்கிறேன், 1 1 2 அப்படியே கூட்டுங்க. 2002 4 4ம் 26 8 12. இது வந்து 12 2026 12 டேட்டில் வருது கூட்டல். 3 வருது கூட்டினா கூட 12 வந்து 3 கலைஞருடைய அம்சத்தில் வந்து நாட்டு வந்திருக்கிறது. ஆனால் 12 செத்து போன 12 இது வந்து பெரிய அழிவை நமக்கு கொடுக்கும். யார் வந்தாலும் பெரிய அழிவு நமக்கு கொடுக்கும். இந்த அழிவு வந்து இயற்கை மூலியமா நடக்கட்டும், பிரதமர் மூலியமாவோ முதலமைச்சர் மூலியமாவோ விஜய் நம்ம ஆட்சியில் ஏற்றாமல் போயிட்டா அது மூலியமாவோ மக்களுக்கு அழிவு வந்ததுன்னா இது எல்லாருக்குமே கெட்ட பேர். இதை 12 பேரை கொண்டதே, இந்த 50 பேர் இறந்ததுக்கே திமுக மேலே தான் இன்று வரைக்கும் குறை சொல்கிறோம். ஏன்னா மக்களுக்கு தெய்வ சக்தி கிடையாது. திமுக தான் இதை பண்ணுச்சு, திமுக தான் பண்ணுச்சுன்னு யார் சொல்லுவான்? விஜய் சம்மந்தப்பட்டவன் சொல்லுவான், அண்ணா திமுகவில் சம்மந்தப்பட்டவன் சொல்லுவான். அந்த ஆட்சி பொறுப்புலாம் அந்த பழி வரும், பண்ணலாம் கூட அந்த பழி வரும்.
அதனால வந்து விஜய முதலமைச்சர் ஆக்கி இயற்கை மூலியமா நடந்துச்சுன்னா இது வந்து மாணவர்களும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த பெண்கள் அவர் மேல பைத்தியமா இருக்கிற பெண்களும் விஜயால இவ்வளோ பேர் ஆபத்து வந்தது என்பது தெரியும். இதை காப்பாற்றுறதுக்கு ஒருவன் வருவான், இந்த ஜே வருவான், நிச்சயம் காப்பாற்றுவான். யாரை காப்பாற்றுவான்? அன்னைக்கு ஸ்டாலினை சொல்லணும் பெருமைப்படுத்தி, இன்னைக்கு விஜயும் பெருமைப்படுத்த போகிறோம். அடுத்த முதலமைச்சரையும் பெருமைப்படுத்தி பிரதமரையும் பெருமைப்படுத்தினா மட்டும்தான் இந்த நாட்டை நம்ம பெரிய அழிவை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது. அதனால் அந்த 4 பெண் தாய்களுக்கும் சொல்கிற, பாரத தாய்க்கு, நீ ஆதிசக்திக்கு, மதுரை மீனாட்சி நீதி தேவதை தாயே, நான் இந்த அளவுக்கு நான் இவ்வளோ தொலைவுக்கு என்னை நீங்கள் வளர்த்து பேச வைத்து இவ்வளோ பெரிய வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் என்னுடைய வார்த்தையால் அவர் முதலமைச்சர் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதனால் அவர் முதலமைச்சர் ஆகட்டும், நான் ஆகட்டும். அவர் களத்தில் இறக்க வைத்து விட்டீர்கள். என்னால் அவர் தோல்வியை கண்டு விட்டு இருக்கிறார். எல்லாருமே தோல்வியை கண்டிருக்கிறாங்க என்னால். அதனால் வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கி ஒரு அழகு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மாணவர்களுக்காகவும் இந்த நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கும் ஒரு போர்க்களமாக ஆகக்கூடாது என்பதற்காகவும் என் தாய்கிட்ட நான் கேட்கும் ஒரே வார்த்தை, விஜய முதலமைச்சர் ஆக்குங்க என்றதான் என் தாய்கிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக அம்மா எந்த ரூபத்திலையாவது முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை முதலமைச்சர் ஆன பிறகு அடுத்த வீடியோ நான் வெளியிடுறேன். இவ்வளோ பெரிய தொலைக்கு நான் பேசுகிறேன்னா ஜே என்ற ஒரு தாய் இந்த மண்ணில் அவதரித்ததுனால தான், ஜே தாய், அந்த தாய் எனக்குள் இருந்து எனக்கு அந்த சக்தி குத்துறதுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய விஷயம் பேச முடிஞ்சுது. அதுக்கே 3 தாய்கள், நீதி தேவதை, ஆதிசக்தி, மதுரை மீனாட்சி. இந்த 3 தாய்க்கும் எங்கள் 4 பேருக்கும் அம்மானா யார்? ஒரே ஒரு தாய், ஜே தான். அந்த தாய்க்கு நன்றியை தெரிவிக்கிறேன். மதுரை மீனாட்சிக்கும் ஆதிசக்தியும் நீதி தேவதைக்கும் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் கடவுளுக்கும் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய வீடியோவை வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் என் ரசிகர் மக்களுக்கும் என் அன்பனையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். இன்றைய மக்களால் நான், மக்களுக்காக நான், இன்றைய சட்டம் நாளைய மாற்றம், ஜே என்ற ஒரு தாய்க்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.